ஒரு ஃபேமிலியே நாசம் பண்ற அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அது வெளிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? நம்பிக்கையா இருந்த வைஃபே அவங்க ஹஸ்பண்ட் ஏமாத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த ஒரு செகண்ட் முத்துவோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மனசே உடைஞ்சு போயிடும். ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி எல்லாமே ஒரே ஒரு செகண்ட்ல சிதறி போயிடும். ஆனா அந்த அழிவுல கூட ஒருத்தன் மட்டும் தலைய குனிஞ்சு அந்த ஃபேமிலியை காப்பாத்த போராடிட்டு இருக்கான். அந்த ஒரு நிமிஷத்துல என்ன நடந்துச்சு? 24th ஏப்ரல் அன்னைக்கு எபிசோட்ல நடந்த ரொம்ப பெரிய ஷாக்கிங் தான் இது. விஜயும் மனோஜும் செஞ்ச பித்தலாட்டம் எல்லாமே இப்ப டோட்டல் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போயிடுது. இதனால அண்ணாமலை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பனிஷ்மெண்ட்டை விஜயாக்கும் மனோஜுக்கும் கொடுத்திருக்காரு. அப்பாக்காக வேண்டி முத்து புது பிரச்சனையில சிக்கியிருக்கான். என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு உண்மையாவே ஒரு ஃபேமிலி உடஞ்சு போகிற நிலைமையில எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம கண்ணு மூடி காட்டுற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் எல்லாருமே சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சைலண்டுக்குள்ள ஒரு பெரிய புயல் நின்றுட்டு இருக்குது. விஜயாவும் மனோஜும் செஞ்ச எல்லா தப்புக்குமே அவங்களுக்குமே தெரியாம டோட்டல் ஃபேமிலி இப்போ விழுங்குற நிலைமைக்கு தான் நிற்குது. விஜயாவும் மனோஜும் ஃபேமிலிக்கு தெரியாம சிந்தாமணி சொன்ன ஃபைனான்ஸ் வீட்டு பத்திரத்தை கொடுத்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டு பத்திரம்ன்றது ஒரு பேப்பர்லாம் கிடையாது. ஒரு ஃபேமிலியோட ரெஸ்பெக்ட், சேஃப்டி, லைஃப் இது எல்லாமே தான். வீட்டு பத்திரம் என்னதான் பேங்க்ல இருந்தாலுமே அண்ணாமலை சைன் போட்டால் தான் எடுக்க முடியும். ஆனால் அண்ணாமலையோட சைனை மனோஜ் திருட்டுத்தனமா சைனை போட்டு அந்த பத்திரத்தை வெளியில எடுத்து ஃபைனான்ஸ் கொடுத்து பணத்தை வாங்கிடுறான். இது ஒரு சாதாரண தப்புலாம் இல்லை, ஒரு நம்பிக்கை துரோகம் தான். இது வரைக்குமே இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்கள மாதிரி இருந்து ரகசியத்தை எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. இங்கே தான் இப்போ இவங்களோட ஃபேஸ் வெளியில வரப்போகுது. சிந்தாமணி முத்து ஜெயிலுக்கு அனுப்புறதுனால டோட்டல் ஃபேமிலி பழி வாங்கணும் அப்படின்றக்காக வேண்டி தான் ஃபைனான்ஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு செகண்ட் வீட்டில் இருந்த எல்லாரோட ஃபேஸுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. இது வரைக்குமே சிந்தாமணி தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பிட்டு இந்த விஜயாக்கு இப்போதான் அடுத்தடுத்து பெரிய ஷாக்கிங்கா இருக்க போகுது. வீட்டுக்கு சிந்தாமணியும் ஃபைனான்ஸரும் மனோஜ் எங்க கிட்ட 40 லட்சத்துக்கு மேல பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பணத்தை தரலனா வீட்டை ஏலத்தில் விட்டு நாங்க பணத்தை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை உள்ளுக்குள்ள சிதறி போயிட்டாரு. அண்ணாமலை அப்படியே ஷாக்கிங்ல நிக்கிறாரு. முத்து அந்த நேரத்தில் எடுத்த முடிவு தான் அவனோட மனசு எவ்வளவு பெருசு அப்படின்னு கிளியர் கட்ட தெரியுது. முத்து கோவப்படலாம், அவன் மனோஜ் அங்கேயே அடிக்கலாம். ஆனா அவன் அப்படி எதுவுமே பண்ணல. அவன் தலையை குனிச்சு முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நாங்க அந்த பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு லைன்ல தான் முத்துவோட பொறுப்பு, ஃபேமிலி மேல இருக்கிற அன்பு எல்லாமே தெரியும். அதுக்கு ஃபைனான்சர் இன்னும் கொடூரமா பேசுறான். ஃபைனான்சர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உங்க அண்ணன் உங்க அப்பாவுக்கு தெரியாம ஏமாத்தி சைனை போட்டு எங்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். அதே மாதிரி நீயும் வேற யார்ட்டையாவது பணம் வாங்க போறியா அப்படின்னு அசிங்கப்படுத்துறாரு. அதோட உங்க அப்பா ஒரு ஏமாத்தக்கார பிள்ளையும் ஒரு ரவுடி பிள்ளையும் பெற்று வச்சிருக்காரு அப்படின்னு எகெயின் அண்ட் எகெயின் அசிங்கப்படுத்திட்டே இருக்கான். இந்த வேர்டு எல்லாமே அண்ணாமலை மனசுல நெருப்பு போட்ட மாதிரி இருக்குது. இதனால முத்து அண்ணாமலை கோவப்படுறாங்க. என்னதான் ஃபைனான்சர் எப்படி சொன்னாலுமே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு எப்படியாவது பணத்தை தந்துடுறோம் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஃபைனான்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கே பாவமா தான் இருக்குது. ஆனா 1 வருஷமெல்லாம் டைம் கொடுக்க முடியாது, 1 மாசம் வரைக்கும் வேணா டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள மொத்த பணத்தையுமே கொடுத்தா வீட்டு பத்திரத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லார்ட்டையுமே சைன் வாங்கிட்டு ஃபைனான்சியர் அங்கிருந்து போயிடுறாரு. இது வரைக்குமே சிந்தாமணி மேல நம்பிக்கையா இருந்த விஜயா இப்பதான் சிந்தாமணியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணாமலை எடுத்த ஒரு முடிவு தான் இந்த எபிசோட ரொம்ப பெரிய ஹைலைட்டா மாத்துது. இது வரைக்குமே மனோஜ் அவரோட பிள்ளைய பார்த்தவர். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து அண்ணாமலை மனோஜ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடு இது வரைக்குமே 3 பங்கு அப்படின்னு 3 பேருக்குமே உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இனி உனக்கு இந்த வீட்டில் உரிமையே இல்லை, உனக்கு இந்த வீட்டில் ஒரு சின்ன செங்கல் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முத்து அண்ட் ரவிக்கு மட்டும்தான் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்கிறாரு. இது ஒரு அப்பா சொல்லும்போது அவரோட மனசு எவ்வளோ உடஞ்சிருக்கு அப்படின்னு கிளியராக தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாக் என்னன்னா விஜயாக்கு தான். அதுக்கப்புறம் விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை சமாதானப்படுத்த போகிறாங்க. அப்போ அண்ணாமலை விஜயா அடிச்சிடுறாரு. அது ஒரு அடியெல்லாம் இல்லை, விஜயா செஞ்ச தப்புக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான். அதோட இனிமே எங்கிட்ட பேசாத, மனோஜ் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போக காரணமே நீ தான். இன்னைக்கு உன்னோட பையனுக்காக என்னோட சைனை போட்டு என்ன சிக்கல்ல சிக்க வச்சிருக்க. நாளைக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன வேணும்னாலுமே நீ பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கும்போது விஜயோட உடம்பு மட்டும் இல்ல, மனசுமே உடஞ்சு போயிடுது. விஜய் அழுதுட்டு இருக்காங்க. ஃபைனலா முத்து மீனா பேசுறாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன செகண்ட்ல தான் ஹோப் வருது. முத்து மீனாவும் பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஒரு மாசத்துக்குள்ள இந்த வீட்டு கடனை அடைச்சா அப்பாவுக்கு நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்ட்டு முத்து மீனா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு ப்ராமிஸ் எல்லாம் இல்ல, அது ஒரு போராட்டத்தோட பிகினிங்கா தான் இருக்குது. இப்படிதான் ஏப்ரல் 24 அன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட் சொல்ல வர ரொம்ப பெரிய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணா ஃபேமிலி உடஞ்சிரும். இந்த கதையோட அடுத்த டர்னிங் பாயிண்ட்ல என்ன ஆகும், முத்து இந்த பெரிய பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போறான், விஜயா உண்மையாவே மாறிடுவாங்களா இல்ல இதுக்கு மேல பிரச்சனை வருமா, இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஆனா ஒரு நல்ல மனசு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை எகெயின் காப்பாத்தலாம். 1 மாசத்துல 40 லட்சம் அது ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல, லைஃப்ல வர போராட்டமா தான் இருக்குது. அப்பாவோட மரியாதையை காப்பதற்காக வேண்டி முத்து எடுத்து இந்த முடிவு அவன் இதுல இருந்து சக்சஸ் ஆவானா இல்ல இதுக்கு மேல பெரிய ஆபத்துல போய் விழுந்துடுவானா, தப்ப ஃபீல் பண்ண விஜயா அழுதுட்டு இருக்காங்க. இவங்க உண்மையாவே மாறிடுவாங்களா இல்ல இதுக்கு மேல ஷாக்கிங் எதுவும் வெயிட்டிங்ல இருக்குதா, ஒரு ஃபேமிலி முத்து மீனா காப்பாத்துவாங்களா இல்ல ஃபுல்லாவே சிதறி போயிடுமா, இதோட அடுத்த டர்னிங் பாயிண்ட் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகுது. ஸோ என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.